ஒரு இளைஞன் தொங்கு பாலத்தில் போய்கிட்டு இருந்தானாமா. அந்த நேரம் பார்த்து ஒரு மழையும் புயலும் வேகமாக வீசுகிறது. அந்த தொங்கு பாலம் ஆட ஆரம்பிக்கிறது. அவனால் அடுத்த கரையை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருகிறது. கடவுள்கிட்ட வேண்டுறான், கடவுளே என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பாடு போடுறான், கத்துறான், கதறான். கடவுளும் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். தொங்கு பாலத்தினுடைய இறுதியிலே அவர் நின்று கொண்டிருப்பதை இந்த இளைஞன் பார்க்கிறான். ஆண்டவரே வந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கடவுள் காது கொடுத்து கேட்பதாகவே இல்லை. ஒருவேளை என்னை பழிவாங்கிறதுக்காகத்தான் இந்த கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு மனசுக்குள் நினச்சிக்கிறான். கஷ்டப்பட்டு அந்த தொங்கு பாலத்தை கடந்து கடவுள்கிட்ட போகிறான். கடவுள்கிட்ட போகும்போது தான் தெரியுது அந்த தொங்கு பாலம் எப்பொழுதே அருந்து விட்டது. கடவுள் தனது கரங்களால் அந்த தொங்கு பாலத்தை பிடித்து கொண்டிருந்தாரா. அதை பார்த்தவுடன் தான் அந்த இளைஞன் மனம் திரும்பினானா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இளைஞனை போலத்தான் பல நேரங்களிலே கடவுளை கூட ஒரு பழிவாங்கக்கூடிய கடவுளாக, தண்டிக்கக்கூடிய கடவுளாக, தீர்ப்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய கடவுளாக பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. கடவுளுக்கு பழிவாங்க தெரியாது. அப்படி பழிவாங்கினால் அவர் கடவுளாக இருக்கவும் முடியாது. கடவுளுக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு செலுத்துவது மட்டும்தான். தன்னை விட்டு விலகிச் சென்றாலும் கூட தேடி வரக்கூடிய ஒரே நல்ல ஆண்டவர் நம்முடைய கடவுள். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் அதற்கு ஒரு உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி செல்வதாக கூறுகிறது. அப்படி எருசலேம் செல்வதற்கு முன்பாக தனது சீடர்களை அனுப்புகின்றார் தங்குவதற்கான இடங்களை ஏற்பாடு செய்வதற்கு. அவர்கள் சமாரியர்களுடைய நகருக்கு செல்கிறார்கள். ஆனால் சமாரியர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். எனவே யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே நீர் கட்டளையிடும், வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்கச் செய்யட்டுமா, உமது விருப்பம் என்ன என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசுவோ தான் பழிவாங்குவதற்கு வந்த கடவுள் அல்ல, மாறாக தனது அன்பையும் பாசத்தையும் காட்ட வந்த கடவுள் என்று சொல்லி சீடர்களை கண்டிக்கிறார். அவர்களுடைய எண்ணங்கள் தவறு, அவருடைய உணர்வுகள் தவறு என்று எச்சரிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். மனிதர்களாகிய நீங்களும் நானும் பல நேரங்களில் யாராவது ஒரு நபர் நமக்கு தொந்தரவு கொடுத்து விட்டார் என்று சொன்னால், நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்து விட்டார் என்று சொன்னால், அவரை உடனடியாக பழிவாங்க வேண்டும் என்கிற மனநிலையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்திலே அவரை நாம் பழிவாங்க முடியாதா? அவர் நமக்கு உதவி கேட்டு வரும் பொழுது நாம் இல்லை என்று சொல்லி முகத்தை திருப்பிச் செல்ல நாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். நமக்கு எதிராக பாவங்கள் செய்தாலும், நமக்கு எதிராக துரோகங்கள் செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு திருப்பி காட்ட வேண்டியது பாராமுகத்தை அல்ல, மாறாக பாசமுள்ள முகத்தை. எனவே கடவுளைப் போல அன்பு செய்து வாழ ஆண்டவரிடத்திலே ஆசி வேண்டுவோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.